அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சரவணன். எங்கள் அப்பா பேர் பிச்சை, எங்கள் அம்மா பேர் ராமலக்ஷ்மி. ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி எங்கள் அம்மாவுக்கு வந்து ஃபஸ்ட் அட்டாக் வந்தது. மார்னிங் 4 to 6 o'clock கிட்ட இருக்கும். அம்மாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்தது. அம்மா வந்து ஆல்ரெடி டயபெட்டிஸ் பேஷண்ட்டால் அது ஹார்ட் அட்டாக் பெயினான்றது அம்மாவுக்கு சரியாக தெரியல. ஆனால் பெயின் இருக்குது, முதுகு வலிக்குது, ஒரு மாதிரி ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டி போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ அப்போ என்னும்போது எங்களுக்கு வந்து கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு, ஷாக் ஆகிடுச்சு. ஸோ பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணோம். செக் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எங்கள் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா பெர் டேக்கு 25,000 கிட்ட ஆகும். ஓவராலாக 5 to 6 lakhs கிட்ட ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா சலவை தொழில் வேலையை அயன் பண்ணுறவங்க, ஏஜ்டு பீப்புள், 67 ஏஜ். எங்கள் அம்மாவுக்கு 61 ஏஜ். நான் மாற்றுறதுனாலே அப்படின் போது எங்களுக்கு 6 lakhன்றது ஒரு பெரிய பட்ஜெட். ஸோ என்ன பண்ணுறது எது பண்ணுறது என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அதுமாதிரி சார் என்ன சொல்கிறாங்கன்னா, சீக்கிரம் பார்க்கணும், உடனே பண்ணணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணலான்ற போது எனக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஆனந்தின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. சின்ன வயசுலேருந்து என் ஃப்ரெண்டு தான். ஸோ அவங்க மூலிமா எனக்கு டாக்டர் செந்தில்குமார் சாரோட கான்டாக்ட் கிடச்சிது. ஸோ கான்டாக்ட் கிடச்சதுன்னு நான் கால் பண்ணேன். செந்தில்குமாருக்கு உடனே கால் பண்ணி பேசினேன். சார் வந்து எடுத்ததுமே இந்த மாதிரி ஆனந்தி உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டாக்டரை போய் பாருங்கள், எதுவுமே நம்ம வந்து லேட் பண்ண வேணாம் அப்படின்ற பட்சத்தில் சொன்னாங்க. ஸோ சார் சொன்ன மாதிரி நான் போய் அவர் சொன்ன ஹாஸ்பிட்டல் அந்த டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணேன். ஒரு சின்ன ஒரு இன்ப அதிர்ச்சி தான். ஏன்னா 6 lakhs கிட்ட சொல்லும்போது சார் வந்து எங்களால் எவ்வளோ பட்ஜெட் கொடுத்து எங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியுமோ அதே பட்ஜெட்டுக்கு எங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து ரெடி பண்ணி கொடுத்து ஆப்ரேஷனும் நல்லபடியாக முடிக்க வச்சார். லாஸ்ட் வரைக்குமே என்ன நடந்தது, என்ன இது அப்படின்னு டீட்டெயில் ஒன் பை ஒன்னாக நாங்கள் கால் பண்ணுறோமோ இல்லையோ, சார் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாரு, கால் பண்ணி என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் எல்லாமே எங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுமாதிரி நாங்கள் எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா அவர்கிட்ட கேட்டு கன்ஃபர்மேஷன் வாங்கணும். ஸோ முன்ன பின்ன சாரை நான் பார்த்தது கூட இல்லை, ஆனால் அவர் இந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து உதவி பண்ணுவார்ன்றது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கடவுள் ரூபத்தில் வந்து மனுஷனாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நான் டாக்டர் செந்தில்குமார் மூலிமா நான் இதை பார்க்குறேன். ஏன்னா இந்த அளவுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றத நான் இது வரைக்கும் நினச்சது கூட இல்லை. அது செந்தில்குமார் சார் மூலிமா எனக்கு நடந்தது. அம்மாவுக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக லாஸ்ட் வீக் மண்டே முடிஞ்சுது. அம்மா இப்போ நல்லாவும் இருக்காங்க. இதே மாதிரி நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள் யாராக இருந்தாலும் டாக்டர் செந்தில்குமார் சாரை வந்து அணுகுங்க. கண்டிப்பாக அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார். டாக்டர் செந்தில்குமார் சாருக்கு ரொம்ப நன்றி. நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் சார் உங்களை. தேங்க்யூ சார்.